மூணாவது நம்ம பார்க்க போறது சூத்ராஸ் ஆஃப் ராக் தாஜ்பா. இந்தியாவை ஆரிஜினா கொண்ட இந்த மேஜிக் ஐட்டம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சைஸ் சில்வர் பீஸ் மாதிரி இருக்கும். ஆனா உத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு உண்மையே புரியும். ரொம்பவே சின்ன சைஸ்ல சில மந்திர எழுத்துக்கள் இதுல எழுதப்பட்டிருக்கும். அதை யார் எழுதுனா, யார் உருவாக்குனா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒரு புராதன தீய சக்திகள்ல ஒருத்தரான ஒரு சார்ஸ்டரர் தான் இதை உருவாக்குனாரு அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சமா அப்படி டீஸ் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. இந்த சூத்ரா ஆஃப் ராக் தாஜ்பாவை எடுத்துட்டு போய் கங்கை நதியில நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கங்கை நதி வந்து டோட்டலாவே வத்தி போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி மட்டும் நதி வத்தி போச்சு அப்படின்னா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களும் ஆர்டிஃபேக்ட்ஸும் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு தான் டாக்டர் வெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. எப்படியாவது கங்கை நதியை வந்து வத்த வைக்கணும், அதுக்கு இந்த மேஜிக் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு உதவி செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஜாக்கி சான் இடையில புகுந்து எல்லாத்தையுமே வந்து தவிடுபடி